ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது நம்ம மீனா அந்த செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டியை வந்து ரொம்பவே நல்லா கவனிச்சுக்கிறாங்க. இப்போது அந்த பாட்டியுமே ஓரளவுக்கு உடம்பெல்லாம் க்யூர் ஆகிடுது. மீனா, நீ என் கூட இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுமா. இனிமேல் எனக்கு எந்த வலியுமே வரவே வராது. நான் மனசளவுலையும் சரி உடம்பளவுலையும் சரி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். அம்மா, முத்து தனியாக வீட்டில் இருக்கான், பாவம், அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். நீ போறியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், மீனாவோ, இங்கே பாருங்க பாட்டி, உங்களை பார்த்துக்கிறத உங்களை பார்த்துக்கிறத வந்து அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நினைப்பாரு. ஏன்னா அவர் அங்கே இருக்கிற எல்லா வேலையுமே அவரே பார்த்துப்பாரு. நான் உங்கள் உடம்ப சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிம்மா, பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது, ரொம்பவே சிறப்பு வாய்ந்த கோவிலுமா, நீ என்ன வேண்டிக்கிட்டாலும் அங்கே நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க. நம்ம மீனாவுமே, சரிங்க பாட்டி, நாளைக்கு நம்ம 3 பேருமா சேர்ந்து போயிட்டு வந்துடுவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவுமே நான் சாமிக்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன். நீங்கள் உடம்பு குணமாயிட்டீங்க அப்படின்னா நான் அந்த வேண்டுதலை கண்டிப்பாக முடிச்சு தான் ஆகணும். நம்ம நாளைக்கே போயிட்டு அந்த வேண்டுதலாம் முடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாட்டிமா இருந்துட்டு, ஏம்மா மீனா, இப்படியெல்லாம் நீ வேண்டுதல் பண்ணி கஷ்டப்படுற, வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொல்லவும், இங்கே பாருங்க பாட்டி, அதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. நீங்கள் என்ன நினச்சி கவலைப்படாதீங்க. சரிங்க பாட்டி, நீங்கள் காலையில் சாப்பிட்டது இப்போது நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு கொண்டு வந்து நம்ம பாட்டிக்கு ஊட்டி விடுறாங்க. நம்ம பாட்டிமா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ தான் முத்து வந்து நம்ம மீனாவுக்கு கால் பண்ணவும், மீனா இருந்துட்டு, சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், மீனா எப்படி இருக்க மீனா, தாத்தா பாட்டியெல்லாம் நல்லா இருக்காங்கல்ல, நீ அவங்கள நல்லா கவனிச்சிக்கிறல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏங்க அதெல்லாம் நான் ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிறேன். இப்போது தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் உடம்பு செட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நாங்கள் கோவிலுக்கு போக போகிறோம். கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தாத்தா பாட்டியை வீட்டில் விட்டுட்டு நான் நம்ம வீட்டுக்கு சீக்கிரமாகவே கிளம்பி வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், நம்ம முத்து இருந்துட்டு, இங்கே பாரு மீனா, நீ பொறுமையாகவே வா, ஒரு பிரச்சனையும் இல்லை, சரியா, தாத்தா பாட்டியை ரொம்ப நல்லா கவனிச்சிக்கணும், அவங்க உடம்புக்கு சரியாகணும், அதுதான் நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப முக்கியம் மீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போது இன்னொரு சைடு நம்ம கல்யாணியோட அம்மா, அதாவது நம்ம கிறிஷோட பாட்டி இருந்துட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போது கிறிஷ் இருந்துட்டு, பாட்டி, என்ன பாட்டி, ரொம்ப நேரமாக நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் எதுவுமே என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது பாட்டி, என்னை எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம பாட்டி இது கிறிஷோட பாட்டி இருந்துட்டு, டே கிறிஷு, நீ கொஞ்ச நேரம் போயிட்டு உள்ள ரூமில் ரெஸ்ட் எடுடா, எனக்கு ஒரு மாதிரி தலைவலியாக இருக்குது, நான் அப்புறமா வந்து உன் கூட விளையாடுறேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷை வந்து ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு படுக்க வைக்கிறாங்க. இப்போது நம்ம கிறிஷோட பாட்டி இருந்துட்டு ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. ரோகிணிக்கு கால் பண்ணி, ரோகிணி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு சொல்லிட்டு தாண்டி கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லவும், என்னம்மா, எதுக்காக இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்க, நீ ஃபோன் பண்ணி இப்படி பேசி நான் மாட்டி விட்டுற போகிறேன், தேவையில்லாமல் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காத, ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் மட்டும் நீ என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏண்டி, எதுக்காகடி இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுகிற, நான் சொல்ல போகிற விஷயத்த கேளு அப்படின்னு சொல்லவும், சரி சொல்லி தொலை அப்படின்ற மாதிரி பயங்கர வெறுப்பாக பேசுகிறாங்க. இப்போது நம்ம பாட்டி இது கிறிஷோட பாட்டி இருந்துட்டு, இங்கே பாரு ரோகிணி, நாளைக்கு உன் அப்பாவுக்கு திவசம் இருக்குடி, திதி கொடுக்கணும், நம்ம கோவிலுக்கு போயிட்டு சிம்பிளாக அதை பண்ணிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே நம்ம ரோகிணி இருந்துட்டு, அம்மா எதுக்குமா அதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு சொல்லவும், ஏண்டி இப்படி பேசுகிற, உன் அப்பாக்காக இதை கூட நீ பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லவும், சரி, ஏதோ ஒன்று பண்ணி தொலைக்கிறேன், வை ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே நம்ம கிறிஷோட பாட்டியுமே நாளைக்கு அவருக்கு திவசம் இருக்குது, அதை நம்ம நல்லபடியாக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. மறுநாள் காலையில் நம்ம ரோகிணியோட அம்மா வந்து அதுக்கான எல்லா ஏற்பாடுமே ஒரு சாமியார்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது மகேஸ்வரியும் நம்ம ரோகிணி, அதுக்கப்புறம் கிறிஷோட பாட்டி, இவங்க 4 பேரும் மட்டும் அந்த கோவிலுக்கு போகிறாங்க. அதே கோவிலுக்கு தான் இங்கே நம்ம மீனா, தாத்தா, பாட்டி, இவங்க 3 பேருமா வராங்க. தாத்தாவும் பாட்டியும் இங்கே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, அதாவது அங்க பிரதர்ஷனம் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தண்ணி எடுக்கலான்னு சொல்லிட்டு குளத்து பக்கம் வரவும், இங்கே நம்ம ரோகிணி, அவங்க அம்மா எல்லாருமே உட்காண்ட்ருக்காங்க. ஒரு ஐயருமே உட்காண்ட்ருக்காங்க திதி கொடுக்கறதுக்காக. இப்போது உங்கள் வீட்டில் உள்ள பேரெல்லாம் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐயர் கேட்கவும், உடனே இங்கே நம்ம ரோகிணியோட அம்மா இருந்துட்டு, ரோகிணி, அதுக்கப்புறம் கிறிஷு,
அதுக்கப்புறம் அவங்க பேரை சொல்கிறாங்க. இவ தான் என் பொண்ணு, கிறிஷ் என் பேரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் பேரையுமே சொல்லவும், இதை கேட்ட நம்ம மீனா கையில் உள்ள குடத்தை கீழே போட்டுடுறாங்க. பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன, கிறிஷ் தான் ரோகிணியோட குழந்தையா? என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கவும், உடனே இங்கே நம்ம ரோகிணி இருந்துட்டு, அம்மா சீக்கிரமாக நம்ம திதி கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போகணும். யாராவது இங்கே நம்மளை பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாக வருமா? நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏய் ரோகிணி, கொஞ்சம் நேரம் தானடி, சீக்கிரமாகவே நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். யாரும் இங்கெல்லாம் அப்படி வரப்போகிறது கிடையாது. உங்கள் வீட்டு ஆளுங்க யாராவது இங்கே வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த ஊரை அவங்களுக்கு தெரியவே தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லி சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம மீனா பயங்கரமாக ஷாக் ஆகிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே மீனா பயங்கரமாக கோவத்தில் வந்து, ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சத்தமாக சொல்லவும், இங்கே மீனாவை பார்த்த ரோகிணிக்கு படபடன்னு இருக்குது. ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. மீனா, நீ எங்கே இங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், மீனா இருந்துட்டு பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. பயங்கரமாக அடி வெளுத்து வாங்கிடுறாங்க. உடனே இங்கே நம்ம ரோகிணியோட அம்மா இருந்துட்டு, மீனா ஏம்மா இப்படி கோவப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், பின்ன நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க வேலைக்கு கோவப்படாமல் வேற என்ன பண்ண முடியும்? இப்போது நீங்கள் என்ன சொன்னீங்கன்றதை நான் கேட்டுட்டேன். இந்த கிறிஷ் ரோகிணியோட குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டதுமே நம்ம ரோகிணி இருந்துட்டு, இல்லையே அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க ரோகிணி, என்கிட்ட ஏமாற்றணும்னு நினைக்காதீங்க. இப்போ தான் நான் என் காதால் கேட்டேன், கிறிஷ் உங்களுக்கு பிறந்த குழந்தை தான், எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ தானே சொன்னாங்க இவங்க வாயாலிருந்தே. இங்கே பாருங்கள், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ரோகிணி? உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு. கிறிஷுக்கு நீங்கள் அம்மா. இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் எதுக்காக இன்னொரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி நீங்கள் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டீங்க? உங்களுக்கு ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இன்னொரு கல்யாணம் கேட்குதா? உங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை? இந்த விஷயம் மட்டும் அத்தைக்கும் மாமாவுக்கும் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னா அவ்வளோதான். உங்களை என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல. கிறிஷ் பாவம், அம்மாவோட பாசம் கிடைக்காம அவன் ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருந்தான். நாங்கள் தத்து எடுத்துக்கிறதா இந்த அம்மா கிட்டேயும் கேட்டோம். ஆனால் இவங்க, இல்லை என் பொண்ணு வெளியில் இருக்கா, வேலையில் இருக்கா, கண்டிப்பாக என் பேரனெல்லாம் கொடுக்க விட மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசினாங்க. ஆனால் கிறிஷ் தான் இதில் பாதிக்கப்பட்டவங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்குன்ற விஷயத்த நீங்கள் மனோஜ் கிட்ட சொல்லலை தானே? எல்லார்கிட்டேயுமே பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்திருக்கீங்க. ஒரு பொய்யா ரெண்டு பொய்யா, அடுக்கடுக்கா பொய்ய சொல்லி எங்கள் குடும்பத்தவே ஏமாத்திட்டீங்களே. நான் இப்போவே இந்த விஷயத்த எல்லாத்தையுமே நான் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ரோகிணியை மிரட்டுறாங்க. ரோகிணிக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. இங்கே பாரு மீனா, என் வாழ்க்கையே உன் கையில் தான் இருக்குது. என் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நீ இந்த விஷயத்த வீட்டில் சொல்லி என் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிடாத ப்ளீஸ் மீனா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இங்கே பாருங்கள் ரோகிணி, நீங்கள் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியுதா? இந்த விஷயத்த நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை அப்போவே முடிஞ்சிருக்கும். இந்த பொய்யை மறைக்கிறதுக்காக நீங்கள் அடுக்கடுக்காக திரும்ப திரும்ப நிறைய பொய் சொல்ல வேண்டியது இருக்குது. இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இந்த விஷயத்த இப்போ வீட்டில் சொல்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இதுவும் அதாவது இனிமேலும் நீங்கள் பொய் சொல்லி எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள ஏமாற்றக்கூடாது. பாவம் என் அத்தை உங்களை கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே மலேசியா அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பொய்யை சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் சத்தியம் பண்ணி இனிமேல் நான் பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொல்லி சத்தியமும் பண்ணியிருக்கீங்கல்ல, அது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம ரோகிணி இருந்துட்டு, அதெல்லாம் தப்பு தான் மீனா, என்னை மன்னிச்சிடு, தயவு செஞ்சு என் வாழ்க்கையை காப்பாற்று மீனா, இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாத. மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றது என்னுடைய ஆசை. அவர் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழணும். இதோ என் அம்மா நிற்கிறாங்களே, இவங்க எனக்கு சின்ன வயசுலேயே கல்யாணத்தை பண்ணிட்டாங்க. எனக்கு பிடிக்காத கல்யாணம், என்னை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி என்னை புதக்குழியில் தள்ளி விட்டுட்டாங்க. இவங்களால தான் நான் இப்போ வரைக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி சொல்லவும், இங்கே பாருங்கள், நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு எது காரணம் தெரியுமா? நீங்கள் அடுக்கடுக்காக பொய் சொல்கிறீங்களா, அதுதான் காரணமே. நீங்கள் பொய் சொல்லாமல் இருங்க, நேர்மையாக இருங்க, கண்டிப்பாக அந்த கடவுள் வந்து உங்களுக்கு நல்லதை செய்வார் அப்படின்னு சொல்லவும், உடனே ரோகிணியோட அம்மா இருந்துட்டு, இங்கே பாருமா மீனா, உன்னை பற்றின அதாவது நீ எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுமா, தயவு செஞ்சு என் பொண்ணோட வாழ்க்கைக்கு எடுத்துடாத. ஏற்கனவே அவளுக்கு நான் ஒரு கல்யாணத்தை பண்ணி அவளை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். அந்த கல்யாணத்திலேருந்து அவள் தப்பிச்சு வந்து இப்போ தான் ஒரு நல்ல வாழ்க்கையில் நுழைஞ்சிருக்கான். அவள் அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும், அதுதான் எனக்குமே ஆசை. நான் இவகிட்டே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், எல்லா விஷயத்தையும் உங்கள் வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லிடு, இல்லைனா முத்து மீனா கிட்ட சொல்லு, அவங்க கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கிட்டு உன்னை கண்டிப்பாக நல்லா வாழ வைக்குவாங்கன்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ டைம் சொன்னால் ஏதாவது ஏடாகுடமாக நடந்துருமோ, மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாதோன்னு சொல்லிட்டு
ரோகிணியுமே ஒரு பயத்தில் விஷயத்த எதுவுமே சொல்லாமல் விட்டுட்டா. இங்கே பாருமா, சொல்கிறத மட்டும் தயவு செஞ்சு கேட்டு என் பொண்ணோட வாழ்க்கை பிச்சையை போடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இது ரோகிணியோட அம்மா ரொம்பவே கெஞ்சுறாங்க. மீனாவுக்குமே பரிதாபமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த விஷயத்த நம்ம எத்தனை நாளைக்கு தான் மறைக்க முடியும்? இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த விஷயத்த நம்ம சொல்லாமல் மூடி மறைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு இந்த விஷயம் வெளியே வரப்போ நமக்கும் தெரிஞ்சிருக்குன்ற உண்மை வெளியே வந்துச்சு அப்படின்னா வீட்டில் உள்ள எல்லாருமே நம்ம மேலே கோவப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. கிறிஷை பார்க்குறாங்க. கிறிஷ், இத்தனை நாளாக உன் அம்மா எங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் தேடிக்கிட்டு இருந்தோம். எங்கே இருப்பாங்களோ, எதுக்காக இப்படி பிள்ளைய விட்டுட்டு அவங்க பணம்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்காங்களோன்னு சொல்லி நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் உன் அம்மா இந்த ரோகிணி தான் அப்படிங்கிற விஷயத்த நீ எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நான் உன் அம்மா கூட உன்னை ஒன்று சேர்த்து வச்சுருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது நம்ம கிரீஷ் இருந்துட்டு, சாரிங்க ஆண்டி, என் அம்மா தான் அவங்கள பற்றின விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க, அதனால தான் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு ரோகிணிக்கிட்ட, ரோகிணி, இந்த பச்சை குழந்தைய பார்த்தா கூட உங்களுக்கு மனசு இறங்கலையா? சி, இந்த குழந்தைய தவிக்க விட்டுட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும், நீங்கள் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறீங்க. உங்கள் சந்தோஷத்தை விட குழந்தையோட சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லி நீங்கள் நினச்சிருக்கணும். ஒன்று கல்யாணம் ஆயிட்டு குழந்தை பிறக்காமல் இருந்திருந்தா கூட பரவாயில்ல, குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்காக நீங்கள் வாழ்ந்துருக்கணும்ல. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இந்த குழந்தைய அம்மா பாசத்துக்காக ஏங்க வச்சுருக்கீங்க. அந்த குழந்தை எவ்வளோலாம் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஏங்க ரோகிணி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சாரிங்க மீனா, ப்ளீஸ் மீனா, என் வாழ்க்கையை காப்பாற்றுங்களேன் ப்ளீஸ்ன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மீனா இருந்துட்டு, சரி ரோகிணி, இதை பற்றின விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் கிரிஷ் அவங்க பாட்டி கூட இருக்கக்கூடாது, நம்ம வீட்டுக்கு தான் வரணும். கிரிஷை நீங்கள் தனியாக தவிக்க விடக்கூடாது. இதுக்கு நீங்கள் ஓகே சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்கள் விஷயத்தை பற்றி யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்லவும், நம்ம ரோகிணிக்கு இந்த விஷயம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இப்போதைக்கு நம்மளை பற்றின விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி மீனா, நீ சொல்கிற விஷயத்த நான் சீக்கிரமாகவே செய்கிறேன், அதுக்கு நீ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் ரோகிணி, டைம் எல்லாம் கொடுக்கவே முடியாது. இத்தனை நாளாக கிறிஷ் தனியாக இருந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இனிமேல் கிறிஷ் உங்கள் கூட தான் இருக்கணும். அதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மீனா கிளம்பிடுறாங்க. மீனாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. இந்த ரோகிணி எவ்வளோ பெரிய கேடி வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி பொய் சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் உள்ள யாருக்குமே மனசு வராது. இவங்க தான் இவ்வளோ பொய் சொல்லி ஒரு குடும்பத்தவே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அந்த முட்டாள் மனோஜுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்? ஒருவேளை பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஏற்றுக்க கூட செய்வான். கண்டிப்பாக இதுக்கு அத்தை ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பல யோசனை நம்ம மீனாவுக்கு. அதுக்கப்புறம் அங்கே நம்ம தாத்தா பாட்டிக்கிட்ட போகவும், தாத்தாவும் பாட்டியும், என்ன மீனா, தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி போனேன், ரொம்ப நேரம் கழித்து இப்போ தான் வந்திருக்க, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நான் இப்போது இந்த வேண்டுதலை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வேண்டிக்கின மாதிரி சாமிக்கு வேண்டுதலை செஞ்சு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தாத்தாவையும் பாட்டியும் அவங்க வீட்டில் விட்டுட்டு நேராக நம்ம மீனாவோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. போயிட்டு நம்ம மீனா ரூமில் உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காங்க. இந்த விஷயத்த சொல்லாமல் இருக்கிறது கரெக்டா, இல்லை சொல்லிட்டா நல்லா இருக்குமா, என்ன பண்ணலாம்? இந்த விஷயத்த மற்றவங்க கிட்ட வேணால் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கிட்ட நம்ம சொல்லியே ஆகணும். அவர்கிட்ட நம்ம எந்த விஷயமும் இது வரைக்கும் மறைச்சது கிடையாது. அதே மாதிரி தான் இந்த விஷயத்தையுமே அவர்கிட்ட நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா நினைக்கிறாங்க. இப்போது முத்து சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு ரொம்பவே டயர்டாக வராங்க. நம்ம மீனா இருந்துட்டு, ஏங்க உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், வேண்டாம் மீனா, வரப்போ குடிச்சிட்டு தான் வந்தேன், ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது மீனா, லாங் டிரைவிங் சவாரி லாங் சவாரி கிடைச்சிது, நிறையவே பணமும் கிடைச்சிது, வா மீனா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து மீனா கிட்ட கொடுக்குறாங்க. ஏங்க, இந்த பணத்தை வச்சு ஏதாவது கார் இஎம்ஐ ஏதாவது லோன் இருந்தால் கட்டிடுங்க, எதுக்காக என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுவோம். மீனா வெய்ய மீனா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, ஏங்க அது அப்படின்னு சொல்லவும், என்ன மீனா, ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற, சொல்லு மீனா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம முத்து இருந்துட்டு கேட்கவும், மீனாவுக்கு இல்லை இந்த விஷயத்த சொல்லக்கூடாது, பாவம் ரோகிணி, இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிலமை ரொம்ப மோசமாக போயிடும், கண்டிப்பாக அத்தை ரோகிணியை வீட்டை விட்டே வெளியே அனுப்பிடுவாங்க, நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டும் நினைக்கிறாங்க. சொல்லாமலும் இருக்க முடியல. அதுக்கப்புறம் நம்ம மீனா தனியாக மொட்டை மாடிக்கு போயிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கவும், முத்து இதை எல்லாத்தையுமே நோட் பண்ணுறாங்க. ஏன் மீனா ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மீனா கிட்ட போயிட்டு,
ஏன் மீனா உன் முகமே சரியில்லை, எப்பவும் போல் நீ நார்மலாக இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே மீனா இருந்துட்டு, ஏங்க அது வந்துங்க அது எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, சொன்னால் கரெக்டாக இருக்குமான்னு தெரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்திலே இருக்காங்க. இங்கே பாரு மீனா, எதையும் மறைக்காம நீ என்கிட்ட சொல்லு. இப்போ வரைக்குமே நீ என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே மறைச்சது கிடையாது. இப்போ மட்டும் ஏன் ஏதோ ஒரு விஷயத்த மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு சொல்லாமா வேணாமான்னு சொல்லி குழப்பத்தோடவே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம மீனா இருந்துட்டு, "ஏங்க நான் உங்ககிட்ட சொல்லுவேன். ஆனா நீங்க யார்கிட்டயுமே இந்த விஷயத்த சொல்லக்கூடாது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சொல்லு மீனா" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க அது வந்து ரோகிணிய பத்தின விஷயம் தான்." "பார்லர் அம்மாவ பத்தியா? பார்லர் அம்மா என்ன பண்ணுச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அது வந்துங்க பார்லர் இது ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சுங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத கேட்டதுமே, "ஏற்கனவேனா என்ன மனோஜ் கூட தானே?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இல்லைங்க மனோஜ் கூட கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்து, அதன் மூலமா ஒரு குழந்தையும் இருக்குங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத கேட்டதுமே நம்ம முத்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "மீனா என்ன சொல்ற மீனா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஆமாங்க. இந்த விஷயமே எனக்கு நேத்து தாங்க தெரிய வந்தது. நேத்து நானும், பாட்டி, தாத்தா 3 பேருமா கோவிலுக்கு போயிருந்தோம். கோவில்ல வச்சு நான் ரோகிணிய பார்த்தேன். ரோகிணிக்கு பொறந்த குழந்தை, அதுக்கப்புறம் ரோகிணியோட அம்மான்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்தேங்க." அப்படின்னு சொல்லி சொல்லவும், "என்ன மீனா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு, "ரோகிணிக்கு தான் அம்மாவே இல்லையே! அவங்க அம்மா இறந்துட்டாங்க தானே ரோகிணி வந்து பார்லர் வந்து சொல்லி வச்சிருக்கு." அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஆமாங்க. அது வேணா உண்மைதாங்க. ஆனா இதோட ட்விஸ்ட் ஒன்று இருக்குங்க. அது வேறு யாரும் இல்லை, கிறிஷோட பாட்டியும் தான் ரோகிணிக்கு ரிலேஷன். கிறிஷு தான் ரோகிணியோட குழந்தை. கிறிஷோட பாட்டி தான் ரோகிணியோட அம்மா." அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம முத்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. "மீனா என்ன மீனா அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி கொடுத்துக்கிட்டு இருக்க, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஆமாங்க. இத நான் என் காதாலே கேட்டேன். கண்கூட பார்த்தேங்க. அதுக்கப்புறம் ரோகிணிய நான் பல்லார்ன்னு 4 அற விட்டேன். அதுக்கப்புறம் எல்லா உண்மையுமே அவங்களே சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் வாழ்க்கைய காப்பாத்துங்க. நான் மனோஜ் கூட ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு நெனைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்த வீட்ல உள்ள யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு" சொல்லிட்டு என் கால்ல விழுந்து கெஞ்சுனாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத கேட்டதுமே நம்ம முத்து இருந்துட்டு, பார்லர் அம்மா எவ்ளோ பெரிய கேடி வேல பார்த்துருக்கு. பார்லர் அம்மா ஃபர்ஸ்ட்டு பணக்காரன், மலேசியா அப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரீல் விட்டுக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கூட எத்தனையோ இடத்துல கடன் வாங்கி பிரச்சனை வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கு. ஆனால் இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. இந்த மனோஜ் டிகிரியாக படித்து தான் வச்சுருக்கானே தவிர, ஆனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அவன் படித்து கிழிச்சதெல்லாம் வேஸ்ட்டுன்னு தான் எனக்கு தோணுது. இப்படி முட்டாளாக இருந்திருக்கிறானே, இப்போ வரைக்குமே இந்த மனோஜுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காதோ, கூடவே இருக்கிறான், அது எப்படி ஏமாந்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து பயங்கரமாக யோசனை பண்ணுறாங்க. இங்க நம்ம மீனா இருந்துட்டு, "என்னங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இல்லை நம்ம முட்டாள் மனோஜ் எப்படி ஏமாந்தான்? பண விஷயத்துல தான் அடிக்கடிக்கு ஏமாந்துருவான். இப்போ அவன் வாழ்க்கை விஷயத்துலையுமே ஏமாந்துருக்கானே!" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்க நம்ம மீனா இருந்துட்டு, "ஏங்க இந்த ரோகிணி நம்ம வீட்டில் உள்ள எல்லார் தலையிலையும் தான் மிளகா அரைச்சிக்கிட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பொய் என்னென்னமோ சொல்லி வச்சிருக்கு. பாவம் கிறிஷு, இந்த ரோகிணியால் கிறிஷு தானே இப்போது அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கான். குழந்தையோட வாழ்க்கையை கூட கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம இந்த ரோகிணி இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி கிறிஷை தனியாக தவிக்க விட்டுட்டு அவங்களும் இந்த வீட்டில் எல்லார்கிட்டயும் பொய்யை சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தப்புன்னு அவங்க மனசுக்கு தோணியிருக்காதாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "மீனா அவங்கெல்லாம் பொய்யிலே ஊறினவங்க. அவங்க என்ன உன்ன மாதிரி நினச்சிக்கிட்டியா? ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்குல்ல அந்த பார்லரம்மா. இந்த விஷயத்த இப்போவே நான் அம்மா கிட்ட சொல்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்லவும், "ஏங்க வேண்டாங்க." அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இங்கே பாரு, நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு. இதுக்கப்புறமும் நம்ம இந்த விஷயத்த மூடி மறைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக மனோஜ் தான் இதில் ரொம்பவே கஷ்டப்பட போகிறவன். இப்போவே நம்ம இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். இதை மூடி மறைக்க வேண்டிய விஷயமே கிடையாது இது." அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "ஏங்க நீங்கள் சொல்லி ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுங்க." "மீனா பிரச்சனைனா வரதான் செய்யும். பார்லர் அம்மா எவ்வளோ பெரிய கேடி வேலை பார்த்துருக்கு. நம்ம ஏதாவது ஒரு சின்னதாக பொய் சொல்லிட்டோன்னா கூட, நம்ம பொய் சொன்னதே இல்லை, ஏதாவது ஒரு விஷயம்னா கூட அதை வச்சு நம்ம வீட்டில் எப்படியெல்லாம் சண்டையை கிளப்புது, நம்மளை எப்படா டார்கெட் பண்ணி ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் யோசிச்சுட்ருக்கு. நம்ம பார்லர் அம்மாவை பற்றின மொத்த விஷயத்தையும் சொல்லணும். அதே சமயம் கிறிஷ் வந்து இதில் பாதிக்கப்படவே கூடாது. கிறிஷ் நம்ம இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லி சொல்லவும், "இல்லைங்க, நீங்கள் இந்த விஷயத்த வீட்டில் சொல்கிறதுனால கிறிஷுக்குமே ஏதாவது பிரச்சனை வந்தால் என்னங்க பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை வந்து நம்ம முத்துவுக்கு கால் பண்ணவும், "டேய் முத்து, என்னடா இவ்வளோ டைம் ஆயிடுச்சு, சாப்பிட வரலையா? மீனாவுமே சாப்பாடு செய்யவே இல்லை." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க.
உடனே இங்கே மீனா இருந்துட்டு, ஏங்க ரோகிணி விஷயத்த யோசிச்சு நான் சாப்பாடு செய்யவே மறந்துட்டேங்க. வாங்க வாங்க கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமா கீழே போகிறாங்க. நம்ம மீனா சைகை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எங்க விஷயத்த சொல்லிடாதீங்க பாவங்க ரோகிணி அப்படின்னு. இப்போ மீனா சமைக்க போகிறாங்க. உடனே இங்கே விஜயா இருந்துட்டு, ஏய் மீனா என்னடி உனக்கு மகாராணின்னு நினைப்பா? ஏன் நீ சாப்பாடு செய்கிறதுக்கு இவ்வளோ லேட் ஆச்சு? உன்னை கேட்கறதுக்கு மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படி தானே அப்படின்னு சொல்லவும், அண்ணாமலை இருந்துட்டு, ஏன் விஜயா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? பாவம் மீனாவுக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம முத்து இருந்துட்டு, அப்பா உடம்பெல்லாம் முடியாமல் போகலப்பா, அது வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நானும் மீனாவும் மேலே மொட்டை மாடியில் நின்று பேசிக்கிட்டு இருந்தோம்ப்பா அப்படின்னு சொல்லவும், அப்படி என்னடா முக்கியமான விஷயம் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், வேண்டாப்பா அந்த விஷயத்த சொன்னால் நிறைய பிரச்சனை வரும்ப்பா, தேவையில்லாமல் மனோஜ் மண்டை தான் குழம்பும், மனோஜுக்கு தான் பயங்கர ஆபத்தே அது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, ஏங்க என்னங்க இவன் பேசிக்கிட்டு இருக்கான், மனோஜுக்கு ஏதோ ஆபத்து அது இதுன்னு சொல்கிறான், ஏங்க அந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, டேய் முத்து என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்கள் முத்து இருந்துட்டு, அதுவா சொல்லி ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம மீனா வந்து அதாவது ரோகிணி அதுக்கப்புறம் கிறிஷ் எல்லாம் பக்கம் உட்காந்து தவசம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே, அப்போது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த ஃபோட்டோவை முத்துக்கிட்டு காட்டியிருப்பாங்க. அந்த முத்து தான் அதை வந்து டிவியில் போட்டு காட்டுறாங்க. இங்கே பாருங்கள் இது யார் ஃபோட்டோன்னு நீங்களே கண்டுபிடிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட சொல்கிறாங்க. விஜயா இருந்துட்டு, ரோகிணியா இங்கே கோவிலில் உட்காந்து ஏதோ திதி கொடுக்குற மாதிரி இருக்கே, யாருக்கு திதி கொடுக்குறா? அது மட்டும் இல்லாமல் இந்த கிறிஷ் எதுக்காக உட்காந்துருக்கான்? கிறிஷோட பாட்டியுமே இருக்காங்க. இவங்க 3 பேருமா தனியாக எங்கே போயிருப்பாங்க? எதுக்காக தனியாக போய் தவசம் கொடுக்குற மாதிரி அங்கே உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதாவது நிறைய கேள்வி எழுது. இங்கே முத்து இருந்துட்டு, என்னம்மா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது போல்? புரியாது, இப்போ என்ன விஷயம்னு தெரிஞ்சால் தானே உனக்கு நல்லா புரியும், என்ன விஷயம்னு நான் சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது முத்து வந்து கிறிஷு தான் நம்ம ரோகிணியோட குழந்தை அப்படிங்கிற விஷயத்த இங்கே ஓப்பனாக போட்டு உடச்சிடுறாங்க. என்னெல்லாம் அங்கே நடந்ததோ, அந்த ரோகிணி வந்து அவங்கள பற்றின எல்லா உண்மையுமே மீனா கிட்ட சொல்லியிருப்பாங்க, மீனா முத்துக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்போது இந்த எல்லா விஷயத்தையுமே ரோகிணியை பற்றின மொத்த விஷயத்தையுமே இங்கே முத்து வந்து நம்ம விஜயா கிட்ட சொல்லிடுறாங்க. விஜயாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி தேவையில்லாமல் ரோகிணி மேலே நீங்கள் பழிய போடாதீங்க. ரோகிணியை ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் நான் அவளை அதாவது க்ளோஸாக அவள் என் மருமகளாக நான் ஏற்றுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு உங்கள் 2 பேருக்கு பொறாம தானே அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நாங்கள் மீனா இருந்துட்டு, அத்தை நான் எதுக்காக இப்படியெல்லாம் பொய் சொல்ல போகிறேன், வேணா நீங்கள் ரோகிணி வந்தால் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் சொல்லிடுறாங்க. ஐயோ பிரச்சனை என்ன நடக்குமோ தெரியலையே, ரோகிணி வேறு இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க, அவர் வேற எல்லா விஷயத்தையுமே உணர்ச்சி வசமாக பட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா மனசுக்குள்ளேயே பயந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம முத்து இருந்துட்டு, இங்கே பாருமா உன் பையன் மனோஜி முட்டாள் தாம்மா, அவன் சரியான வட்டி கட்டின முட்டாள், படிச்சிருக்கானே தவிர கொஞ்சம் கூட அவனுக்கு புத்தி அறிவே இல்லை. இத்தனை நாளாக ரோகிணி கிட்ட அந்த பார்லர் அம்மா கிட்ட இப்படியெல்லாம் ஏமாந்துக்கிட்டு இருந்திருக்கானே, எவனாவது இப்படி கூட ஏமாறுவானா? ஏற்கனவே அவளுக்கு கல்யாணம் நடந்து குழந்தை இருக்குது, அதுவும் நம்ம கிறிஷு தான் நான் ரோகிணியோட குழந்தைன்னு சொல்லி கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டேன் நான். பாவம் கிறிஷுமே என்ன மாதிரி தான், கொஞ்சம் கூட கிறிஷை பற்றின எந்த நினப்பும் இல்லாமல் நமக்கு கல்யாணம் நடந்து சந்தோஷமாக இருந்தால் போதும் நம்ம மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்லரமாக நினச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு தாயா? சி, இந்த மாதிரி தாய்ங்களெல்லாம் போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலைக்கிட்ட நம்ம முத்து சொல்லவும், இப்போது நம்ம விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோ, இந்த ரோகிணி ஏற்கனவே மலேசியா அது இது பணம் அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ ரீல் விட்டா, இப்போது இப்படி ஒரு ட்விஸ்ட்டை வந்து இந்த முத்து சொல்கிறான். ஒரு வேளை உண்மையாக கூட இருக்கலாம், ஏன்னா பண்ணுற ஆள் தான் அந்த ரோகிணி, ஃப்ராடு பிடிச்சவ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே ரோகிணி வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போது வீட்டுக்கு வராங்க. வந்து இங்கே விஜயா கிட்ட, அத்தை ரொம்ப டயர்டாக இருக்குது, மீனாவை காஃபி போட்டு கொண்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் எந்திரி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாங்க. ரோகிணிக்கு படப்படன்னு இருக்குது, ஒருவேளை மீனா எல்லா உண்மையுமே வீட்டில் சொல்லிகிட்ருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருடி, இந்த மீனா சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம ரோகிணிக்கு புரிஞ்சிருச்சு. என்னத்தை என்ன பேசுறீங்க, என்ன ஆண்டி எனக்கு ஒன்றுமே புரியல ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே முத்து இருந்துட்டு எல்லாத்தையுமே விவரமாக சொல்லவும், போச்சுடா முடிஞ்சுடா நம்ம சோழி அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோகிணி வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. இப்போது நம்ம
ரோகிணிய விஜயா இருந்துட்டு, "ஏய் என்னடி ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம என் அம்மா இல்ல இறந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னேன். ஆனா உன் அம்மா உயிரோட தான் இருக்காங்க. உன் குழந்தை கிறிஷ்ன்ற விஷயம் எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுடி. என் மவன இப்படியெல்லாம் ஏமாத்திருக்கியே! பாவம் மனோஜ்" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அப்பதான் வராங்க. மனோஜுக்குமே எல்லா விஷயம் தெரிய வருது. மனோஜ் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "என்னம்மா? என்னம்மா பிரச்சனை? ரோகிணி எதுக்காக இப்படிலாம் திட்டிக்கிட்டு இருக்கன்னு?" கேட்குறப்ப தான் மொத்த விஷயத்தையுமே நம்ம முத்து சொல்லவும், மனோஜுமே பயங்கரமா அதிர்ச்சி ஆகவும், "என்ன ரோகிணி இதெல்லாம்? இந்த முத்து சொல்றதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "சாரி மனோஜ், இந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன்." அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நேரத்திலேயே இங்க நம்ம ரோகிணிய விஜயா அடி வெளுத்து வாங்குறாங்க. "இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்கக்கூடாது. என் மகனுக்கு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். ஏற்கனவே கல்யாணம் ஆகி எவனுக்கோ ஒருத்தனுக்கு குழந்தைய பெத்துட்டு, நீ இந்த வீட்ல வந்து என் பையனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்லயே இருக்கியா? இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாதுடி நீ. இந்தா உன் பேக்கெல்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க முகத்திலே வீசி எறிகிறாங்க. "ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, நான் பண்ணது ரொம்ப தப்பு தான் ஆண்டி. என் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேளுங்க ஆண்டி, நான் சொல்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம விஜயா இருந்துட்டு, "நீ சொல்கிறத எதையுமே என்னால் கேட்க முடியாது. ஒழுங்கா இடத்த காலி பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. மனோஜுக்கு பேய் அரைஞ்ச மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி அதிர்ச்சியில் இருக்காங்க அவங்க. ரோகிணிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. நம்ம வாழ்க்கைய காப்பாத்துறதுக்காக நம்ம எவ்வளவோ பொய் சொன்னோம். ஆனா இப்படி நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க அங்கேயே. விஜயா பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இருந்துட்டு, "இங்க பாரு விஜயா, கொஞ்சம் பொறுமையா இரு. நம்ம பேசி என்ன ஏதுன்னு முடிவெடுக்கலாம்" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஏங்க முடிவெடுக்கிறதுக்கெல்லாம் இங்க எதுவுமே இல்லைங்க. இவ இந்த வீட்லயே இருக்கவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா சொல்றாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.